சரி, மறுபக்கம் தேவர்கள் கிடைதாங்க. அந்த அமுதாப்பம் 2 பேரும் கிடைஞ்சா 2 பேருக்கும் பங்கு கொடுக்கணும்ல. கண்டிப்பா. தேவர்கள் ஒரு பக்கம் எங்களுக்கு தான் வேணும்னு கேட்காங்க. அரக்கன் ஒரு பக்கம் எங்களுக்கும் தாங்க, எங்களுக்கும் பங்கு உண்டுன்னு கேட்காங்க. நாங்களும் சேர்ந்தன வேலை பார்த்திருக்கோம். கூலி இல்லாம இருக்க முடியுமா? முடியாது. எங்களுக்கும் அந்த அமிர்தம் வேணும்னு கேட்டாங்க பாருங்க. ஆமையா. அப்பந்தான் இந்த தேவாதி தேவர்கள் நினைப்பார்களாம், என்ன இந்த தெய்வ அமிர்தத்தை நம்ம சாப்பிட்டோம்னா என்னைக்கு சாகாம நிலையா இருக்கலாம். ஆமா, தெய்வ அம்சத்தோடு இருக்கலாம். இந்த அரக்கன் சாப்பிட்டு என்ன பிரயோஜனமாக போகுது? என்ன பிரயோஜனம்? அரக்கன் கையில அமுதம் அகப்பட்டு போச்சு. சரி, அப்ப இந்த அரக்கன் இருந்து அமுதத்தை வாங்க வேண்டுமே, ஆனால் வரத்தை கொடுத்தது சிவபெருமான் தான். ஆமையா. வரத்தை வாங்குறதுக்கு யார் வரணும்? மைத்துன வரணும். இருக்காரே திருப்பாக்கடல் பள்ளிகொண்டையம் பெருமாள் நாராயணர், தேவாதி தேவர்களை எப்படி எல்லாம் திருப்பாக்கடல் நாராயணர் கூப்பிடுறா பாருங்க. எப்படி சுவாமி? பார்க்கடலில் ஐயா பள்ளி கொண்ட துளசி மாணி ஐயா மார்பலகா ஐயா வாரும் ஐயா சங்கு சக்கராய தேரலகா பெருமா நாராயணா லாபத்தை ஐயா பகவானா திருப்பாக்கடல் வள்ளிகொண்ட பச்சை மாலைங்க வாருமையா. பெருமாளை கூப்பிடுறாங்க தேவர்கள். ஆமா, பெருமாளா வந்தாரா? எப்படி வருகிறார்? அரக்கன் கையில அகப்பட்ட அமுதத்தை வாங்க போனவனா நம்ம இப்படி பெருமாளா போகக்கூடாது. அரக்கனுக்கு பெண்ணை பார்த்தா மயங்கிருவான். அப்ப நம்ம ஒரு பெண் வேஷம் போட்டுதான் போக வேண்டும். என் மாயக்கண்ணன் பார்க்கடல் பள்ளி கொண்ட பச்சை மாலச்சுதன் எப்படி பெண் வேஷம் போட்டு வராரு பாருங்க. எப்படி ஐயா? பாடகம் தண்டை கொலுசு உண்டுமா புதுசு பாடகாந்தண்டை கொலுசு உண்டுமா புதுசு அத்திரமாத்த தங்க வெட்டி ஆனம்மா பார்க்க 10,000 வேணுமா? பத்திரமாத்த தங்க ஒட்டி ஆனம்மா பார்க்க 10,000 வேணுமா? 3000 பெருமா மூக்குத்தியாம் பிள்ளாக்குமா பச்சைக்கல்லாம் 3000 பெருமா மூக்குத்தியாம் பச்சைக்கல்லாம் மூக்குத்தியாம் பவளக்கல்லாம் 10,000 சொல்லி 10,000 சொல்லி 10,000 பொன்பெருமா கண்டங்களி வயிறக்கல்லாம் 10,000 பதைக்கி வயிறக்கல்லாம் தாமரையுதல் பூபரப்பிய கோமல கலர் பதைக்கும் 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 சாந்துமையே என்ன உமையே சாந்துமையே என்ன உமையே சாந்துமைய பொருவரண்டுல தீட்டினார் பெருமாள் தீட்டினார் பல்வொலிவை காட்டினார் சாந்துமைய பொருவரண்டும் தீட்டினார் சாயலாக பல்வொலிவை காட்டினார் அங்கத்தில செய்த மணி தாழ்வனமாம் பச்சைக்கல்லாம் பவளக்கல்லாம் அங்கத்தில செய்த மணி தாழ்வனமாம் பவளக்கல்லாம் பச்சைக்கல்லாம் அங்கணங்கள் சொல்லி அங்கணங்கள் என்ன சொல்லி அங்கணங்களை பொன் வலைகளை மாட்டினார் கைகளுக்கு கணையாளியை பூட்டினார் பொன் வலைகளை மாட்டினார் பெருமாள் மாட்டினார் விரலில் போட்டு நீட்டினார் சீதாலட்சுமி
தோலா கிட்டவ பாமாறு மணி மலையலிட்டாள் சீதாலட்சுமி தோலா கிட்டவ பாமாறு மணி வளையலிட்டாள் சீதாலட்சுமி தோலா கிட்டவள் பாமாறு மணி மலையலிட்டாள் சீதாலட்சுமி தோலா கிட்ட பாமாறு மணி வளையலிட்டாள் சாந்துமையே என்ன உண்மையே சாந்துமையே என்ன உண்மையே சாந்துமையை பொறு வரண்டில தீட்டினா தீட்டினா பெருமாள் தீட்டினா தீட்டினா ஒரு சாயலாக பல்வொலிவை காட்டினா சாதுமைய ஒருவரனும் நீட்டினா சாயலாக பல்வொலிவை காட்டினா ஒரு பொம்பளை மேக்கப் பண்ணதுக்கே எவ்வளவு நேரம் ஆகுது ஆமா ஒரு ஆம்பளை மேக்கப் போடணும்னா சும்மா ஆகுமா பெண் வேஷம் போடுறதுக்கு ஆகுமா நாயக்கண்ணன் நாராயண பெருமாள் பெண் வேஷம் போடுறதுக்கு இப்படிலாம் வேஷம் போட்டிருக்காரு நீனும் கிளம்பி இருக்க இன்னைக்கு காலையில நான் வேஷம் போடுறதுக்கு என்னையா இருக்கு 1.5 மணி நேரமா கிளம்பி இருக்க என்னத்த கிளம்பாந்த மலையாரி வர்றதுல எல்லாம் கலைஞ்சு போச்சு அடியா நானும் கோகுல் சாண்டில் பவுடர் அரடை பவுடர் அப்பிட்டு தாமா வந்தேன் சரி இன்னைக்கு பகல்ல படிக்கும் அதான் வெள்ளை வெள்ளையர்னு பெயிண்ட் அடிச்ச மாதிரி இருந்துச்சு 4 பேர் மூஞ்சிக்கு தெரியட்டுமேனு போட்டு வந்தேன் ஆ, கீழே இருந்து ஏறதுக்குள்ளே என் உயிரே போன மாதிரி போயிட்டு அப்படியா நான் என்ன செய்ய நைட் இங்க வந்து மேக்கப் போட்டுக்கலாம் நைட்டு நான் கீழே இறங்குற பாடு கிடையாது சரி இங்க யார் ஓரமா படுத்து தான் வந்து உட்கார போறேன் சரி சரி வேற வழி இல்லல்ல ஆ, குறைச்சு நான் வாசிட்டு வரேன் அதாவது என்ன? சாப்பாடு போய் தானையா மிச்சம் ஆமா கண்டிப்பா எல்லாம் அந்த ஒரு ஜான் வயிற்றுக்கு தானே வயிற்றுக்கு தான் என் ஐயனாகப்பட்ட மாயக்கண்ண பெருமாளாக வேடம் கொண்டு ஆமா சுவாமி பெண் வேஷம் போட்டு பெருமாள் வாராராம் வாராரு அரக்கங்கையில அமுதம் அகப்பட்டு போச்சு சரி அரக்க பிள்ளைகளா என்ன மாய மோகினி வேஷமாய் போட்டு வந்திருக்காரு பெண்ணாக ஆமா எல்லாரும் வரிசையா உட்காருங்க ஆ, நான் பெண்ணாகப்பட்ட மோகினி உங்களுக்கு பங்கு வச்சு தாரேன் சரி தேவர்களே ஆ. நீங்க இங்க உட்காருங்க உட்காருங்க அரக்கர்கள்லாம் இங்க உட்காருங்க உட்காருங்க நான் உங்களுக்கு சரிசமா பங்கு வச்சு தாரேன் சரி இந்த அரக்கன் ஆ, பெருமாள்னு பார்க்காம பெண்ணுன்னு நினைச்சிட்டான் நினைச்சிட்டான் அவர் பொம்பளை வேஷம் போட்டோன்னே இது பெண்ணு தான் வந்திருக்கா அவளுக்கு ஆமா பெண்ணுக்கு மயங்கி அரக்கன் கண்ணை மூடிட்டு உட்கார்ந்திருக்கான் எப்பண்டா கையில அமுதத்தை தருவா அப்படின்னு அப்படி உட்கார்ந்திருக்கான் பாருங்க ஆமா இந்த அரக்கன் கையில அமுதத்தை வாங்கி தேவர்களிடத்திலே ஒப்படைத்து விட்டு ஆமா சுவாமி